This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, and more. It provides self-paced and live classes by expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன? சிபில் ஸ்கோர்ன்றது ஒரு கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லலாம், இல்லைனா அதை கிரெடிட் ரேட்டிங் சொல்லலாம். ஜென்ரலாக இது ஒரு 3 டிஜிட் ஃபிகராக இருக்கும். 300 to 900 ரேஞ்ச்குள்ளே இருக்கும். இந்த ஸ்கோர் தான் நம்மளுடைய கிரெடிட் வர்த்தினஸ் என்ன அப்படின்ட்டு பேங்கர்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வெளி உலகத்துக்கும் கம்யூனிகேட் பண்ண போகிற ஒரு டூல், இல்லை ஒரு கம்யூனிகேட் பண்ண போகிற ஒரு ஸ்கோர்னு சொல்லலாம். ரைட், இந்த ஸ்கோர் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க? இந்த ஸ்கோர்ன்றது சிபில்ன்ற கம்பெனி எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சிபில் ரிப்போர்ட் மூலமாக தான் டிரைவ் பண்ணுறாங்க. இந்த சிபில் ரிப்போர்ட் எப்படி அரைவ் பண்ணுறாங்க? நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்கோரிதம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ராசஸ் உள்ளே போய் தான் இந்த சிபில் ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம என்னென்னலாம் கடன் வாங்கியிருக்கோம், எப்படியெல்லாம் அதை ரீபே பண்ணியிருக்கோம், ஏதாவது ரீபே பண்ணுறதுல நம்ம டிஃபால்ட் பண்ணியிருக்கோமா, அண்ட் இந்த கடனை பற்றி அல்ல கடனை சுற்றி இருக்கிற மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே ஃபேக்டர் பண்ணி தான் இந்த கிரெடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் இந்த சிபில் ஸ்கோர் அரைவ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே. இந்த கால்குலேஷன் எப்படி நடக்குது? ஏன்னா இந்த ஸ்கோர் 300 to 900ன்னு சொன்னோம். ஸோ இந்த நம்பர் எப்படி அரைவ் பண்ணுறாங்க? இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு கடந்த 6 மாதம் ஃபினான்ஷியல் டேட்டா, 6 months ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் டேட்டா எடுத்துப்பாங்க. அண்ட் அந்த டேட்டாவை they'll feed into algorithm. அங்கே கிட்டத்தட்ட 258 வேரியபிள்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபேக்டராகி கடைசியில் ஒரு அவுட்புட்டாக கிடைக்கிறது தான் நமக்கு சிபில் ஸ்கோர். பட் எக்ஸாக்டாக இதனுடைய கால்குலேஷன் ப்ராசஸ் நம்ம அவுட் சைடருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. பட் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரு 258 வேரியபிள்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபேக்டர் பண்ணி தான் இந்த ஸ்கோர் வெளியில் கொண்டு வராங்க. ரைட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு 3 டிஜிட் ஸ்கோர் 300 to 900 ரேஞ்சஸில் இருக்கும். பட் இப்போ நான் அந்த ஸ்கோர்னுடைய வேரியஸ் லேப்ஸை காட்ட போகிறேன். நமக்கு -1ன்னு ஒரு ஸ்கோரும் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நான் 300 to 900 தான் சொன்னேன், இது என்ன -1? -1ன்றது ஒரு எக்ஸப்ஷன். இங்கே இந்த ஸ்கோர் எப்போ நம்ம ஒருத்தருக்கு இருக்கும் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான ப்ரீவியஸ் பாரோயிங்ஸே இல்லை அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் அவர் எந்த வித லோனும் எடுத்ததில்லை, எந்த வித ஹிஸ்ட்ரியும் இல்லை, எந்த பேங்க்லேயும் எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் எந்த லோனும் எடுக்கல அப்படின்னா சிபில்னால அவரை பற்றின எந்த டேட்டாவும் கொடுக்க முடியாது. அந்த கேஸில் அவங்க -1 அப்படின்ற ஸ்கோரை கொடுப்பாங்க. ஓகே, இந்த அப்ளிகண்ட்டு வேறு லோனெல்லாம் நிறைய வாங்கியிருந்தாங்க, பாஸில் வாங்கியிருந்தாங்கன்னா தென் அவருடைய கிரெடிட் வர்தினஸை இந்த 300 to 900 பேண்டில் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. 300 to 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுடைய ஸ்கோர் இருக்குது அப்படின்னா பேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிரெடிட் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 300 to 600 அப்படின்றது ரொம்ப அபாரமான ஸ்கோர் கிடையாது, நிறைய ரிஸ்க் இருக்குது. பேங்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இவங்களுக்கு லோன் கொடுத்தா அவங்க திரும்ப கட்டாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம், அதை தான் கிரெடிட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கோரில் இருக்கிறவங்களுக்கு கிரெடிட் கார்டோ லோனோ அவ்வளோ ஈஸியாக சேங்ஷன் ஆகாது. ரைட், நெக்ஸ்ட் ஸ்கோர் பேண்ட் நம்ம என்ன சொல்கிறோம், 600க்கு மேலே 601 to 750 இந்த ஸ்கோரில் இருக்கிறவங்க, இல்லை இந்த ஸ்கோரை நம்ம ஒரு மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஸ்கோர்னு சொல்லலாம், ஒரு இன்பிட்வீன் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே நம்ம பேங்க்லேருந்து பாரோ பண்ண முடியும், பேங்கர்ஸை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க இந்த ஸ்கோரை பார்த்து மட்டும் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க.
மற்ற ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க. மொத்தமாக அந்த பாரோயர் இல்லை அந்த அப்ளிகண்ட்டினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ரிஸ்க்கு, அவருக்கு அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஸ்டேபிளான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, அவருக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கா, இல்லை இந்த லோனுக்கு என்ன செக்யூரிட்டி தரப்போகிறாரு. ஸோ அந்த மாதிரி மற்ற ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் அப்ளிகண்ட் ஆர் பாரோயரை பற்றின ஒரு கிரெடிட் வர்தினஸ்க்கு வருவாங்க. ஓகே, ஸோ இந்த 601 to 750 அப்படின்றது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோர் தான். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து லோன் ப்ராசஸ் வந்து நடக்கலாம். பேங்கர் வந்து இந்த ஸ்கோர் ப்ளஸ் அவங்களுடைய ஓன் அசஸ்மெண்ட் ஆஃப் கிரெடிட் வர்தினஸ், இந்த ரிஸ்க்கு, இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பாங்க. ரைட், த லாஸ்ட் ஒன் 750 ப்ளஸ் கேட்டகரி. இப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து 750 ப்ளஸ் ஒரு 750க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லோனோ இல்லை கிரெடிட் கார்டு சேங்ஷன்லேயே வந்து பெருசாக டிஃபிகல்ட்டி இருக்காது. அண்ட் சேங்ஷன் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கோர், அதாவது உங்களுக்கு 750க்கு மேலே ஸ்கோர் இருக்குன்னா நீங்கள் அதை லீவரேஜ் பண்ணிக்க முடியும். அதாவது யூ கேன் நெகோஷியேட் ஃபார் பெட்டர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பேங்கர்ஸ் கிட்ட எனக்கு ஸ்கோர் நல்ல ஸ்கோர் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். அண்ட் ஆல் பாசிபிலிட்டிஸ் பேங்கர் வந்து உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா பேங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 750 மேலே ஸ்கோர் இருக்கவங்க கிட்ட கிரெடிட் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்கெல்லாம் ரெகுலராக பே பண்ணுறவங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இந்த சிச்சுவேஷனை லீவரேஜ் பண்ணிக்க முடியும்.